ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம vlogல பாஸ்ட் 6 மந்த்ஸில் என்னென்ன ப்ராபகேஷன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக நம்ம சில வெரைட்டிஸ் ஆஃப் சக்குலன்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தோம் ப்ராபகேட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு சில வெரைட்டிஸை நம்ம இந்த பாஸ்ட் 6 மந்த்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். அது இந்த கரண்ட்ஸ் டேயில் எப்படி இருக்குங்கிறது தான் அப்டேட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்னும் சில வெரைட்டிஸ் ஆஃப் சக்குலன்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது இன்னும் அப்கமிங் மந்த்ஸில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 6 மந்த்ஸில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோமோ அதெல்லாம் எப்படி க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறதா டீட்டெயிலாக இன்றைக்கி vlogல அப்டேட்டடாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் தடவை நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் மோஸ்ட்லி சக்குலன்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். லைக் சக்குலன்ஸ்னால் என்ன, அந்த வெரைட்டினா என்ன, அதை எப்படி கேர் பண்ணணும், எப்படிலாம் ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக எண்ட் டு எண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் டெசர்ட் ரோஸ், அதாவது அடினியம் சொல்லுவாங்க, ஈவன் இதை பற்றியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னோடய அனுபவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸோட நான் ட்ராவல் பண்ணி வந்த அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸாக இருக்குது. ஸோ இந்த பாஸ்ட் இயர்ஸில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணிக்கணும் அதுதான் இந்த சேனல் மூலமா நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி சக்குலன்ஸ், கேக்டர்ஸ் அண்ட் அடினியம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம ஒரு சில சக்குலன்ஸ்லாம் ஸ்டெம் மூலயமா ப்ராபகேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இந்த வெரைட்டி சீடம் வெரைட்டி, சீடம் கிளாவெட்டம் சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்டெம் மூலயமா கட் பண்ணி நிறையா பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை ஜஸ்ட்டு ப்ராபகேட் பண்ணியிருந்தோம். அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா ப்ளம்பி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா அழகாகவே க்ரோ ஆகிருக்கு, தனியும் ஒரு பிளான்ட்டாகவே உருவாயிடுச்சு. ஸோ இதுதான் இதுக்கான அப்டேட். நெக்ஸ்ட்டு ஈச்வெரியா லுவெல்லான்னு சொல்லுவாங்க. இது ஈச்வெரியா வெரைட்டிங்கிறனாலே கொஞ்சம் ப்ராபகேஷன் ஸ்லோவாக இருக்கும். இது இன்னும் ஃபுல்லாக அப்படியே ஸ்டபர்னாக க்ரோ ஆகலை. இதுக்கு இன்னுமே டைம் எடுக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு. ஸோ ஆனால் நமக்கு ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பாக ஒரு மெச்சூர்டாக தெரியல. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கான அப்டேட் இதுதான். நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி சீடம் காப்புட்டோன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க அவ்வளோ அழகாக அப்படியே ஷைனியாக இருக்குது. இந்த லீஃபெல்லாம் பார்த்திங்கனாலே ஷைனியாக இருக்குது. பட் கலர்ஸ் இல்லை. இதெல்லாமே இன்னுமே நான் பால்கனியில் தான் வச்சிட்ருக்கேன். இன்னும் இதுக்கு ஃபுல் சன்லைட்டு ரிசீவ் பண்ணுற இடத்துல வைக்கலை. ஜஸ்ட் பார்ஷியல் ஷேடில் தான் இருக்குது. அதனால தான் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. அண்ட் இதோட மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுதான். மதர் பிளான்ட் மீன்ஸ் இதில் தான் நம்ம இந்த கட்டிங்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ இது ட்ரிம் பண்ணதுனால இதுலேயுமே நிறைய பேபிஸ்லாம் ஷூட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இப்போ நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நம்ம இனி சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் கலர்ஸ்லாம் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். இதுக்கான அப்டேட் இதுதான். நெக்ஸ்ட்டு இது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கவே இல்லை. நான் ஆஃப்லைன்லேயே நான் இதெல்லாமே ப்ராபகேட் பண்ணியிருந்தேன். இது ஒரே ஒரு சிங்கிள் மதர் பிளான்ட்டில் நிறையா கட்டிங்ஸ் எடுத்து அதெல்லாம் நான் அப்படியே ஸ்டெம் மூலமா ப்ராபகேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரெசுலான்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதெல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆஃப் சக்குலன்ஸை நான் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருந்தேன். பட் இதுவுமே நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஈவன் இதையும் ஃபுல் சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இதோட கலர்ஸ் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அண்ட் க்ரோத்லாம் ரொம்ப அப்படியே ஸ்பீடாக க்ரோ ஆகும். ஸோ இதையும் மூவ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு கிரெப்டோவேரியா எல்லன், இதுதான் லாஸ்ட்டாக நம்ம ப்ராபகேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுவுமே நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நான் எடுத்து பார்க்கும் பொழுது பாருங்கள் ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு இன்னுமே டைம் எடுக்கும். ஏன்னா ரூட்ஸ் கொஞ்சம் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டபர்னாக வளரட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ இதை நான் இன்னும் பால்கனியில் தான் ஸ்டே பண்ணி வைக்க போகிறேன். மீதி எல்லாமே மேலே மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கான அப்டேட்டும் இதுதான். இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும்.
இன்னும் ஒரு 1 மந்த் விட்டோம்னா இன்னும் நல்லாவே தனி ஒரு பிளான்ட்டாக உருவாயிடும். இது எல்லாமே இப்போதைக்கு பால்கனியில் தான் இருக்குது. இதில் இருக்கிற சில பாட்ஸ் எல்லாத்தையுமே மேலே டெரஸ்க்கு கொண்டு போகிறேன். அதில் இந்த பாட்டை டெரஸ்க்கு கொண்டு போகணும். அண்ட் இந்த பாட்டையும் மேலே டெரஸ்க்கு தான் கொண்டு போகிறோம். டெரஸ் மீன்ஸ் லைக் ஃபுல் சன்லைட் ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. அண்ட் இந்த பாட்டையும் மேலே கொண்டு போய் வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் டைம் வேணும். இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து தான் மேலே கொண்டு போகணும். ஸோ இது இங்கே தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பாட் சீடம் கிளாவேட்டம் பாட் இதுவுமே நல்லா க்ரோ ஆகிருக்கு. இதுவுமே டெரஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபைனலி அந்த பாட், அதாவது ஈச்வரே லுவல்லா, இதுக்குமே டைம் வேணும். ஒரு 1 மந்த் விட்டு பார்த்துட்டு தென் ஃபைனலி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட், ப்ராப்பகேஷனோட அப்டேட். எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி க்ரோ ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த பாட்டை நான் இங்கே பால்கனியில் தான் வைக்க போகிறேன். இப்போ வைக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் சன்லைட், ஒரு 2 ஹவர்ஸ் மார்னிங் சன்லைட் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பிளேஸில் தான் நான் ரீப்ளேஸ் பண்ண வைக்கிறேன். அண்ட் இதையும் சேம் அதே மாதிரி தான் மார்னிங் சன்லைட் 2 ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவில் வைக்கிறேன். தென் மற்றது எல்லாமே வந்து டெரஸ்க்கு கொண்டு போய் வைக்கிறேன். இது வந்து டெரஸ்லேயும் இந்த மாதிரி ஹேங்கிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஹேங்கிங் பாட்டாக இருக்கிறனால ஜஸ்ட் ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையும் 1 by 1 டெரஸில் மூவ் பண்ணியாச்சு. இப்போது இது டெரஸ்க்கு வந்துருச்சு இல்லைங்களா. இனி வந்து பாருங்கள் கலர்ஸ் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கும்ன்ட்டு. க்ரோத்தும் ஸ்பீடாக இருக்கும், கலர்ஸும் சும்மா அப்படியே வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இதோட கலர்ஸான என்ஹான்ஸ்டு ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் சில வெரைட்டிஸ்க்கு நமக்கு லீவ்ஸ் நிறையா அடிஷ்னலாக கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த லீஃபோட அப்டேட்டையும் நான் காமிக்கிறேன். இது வந்து கிரெப்டாவேரியா எல்லன், அதோட லீஃப். நம்ம ஸ்டெம் கட்டிங் பண்ணும் பொழுது சில லீவ்ஸ்லாம் அடிஷ்னலாக நமக்கு கீழே பாட்டமில் இருந்ததுனால அதெல்லாமே நம்ம வந்து எடுத்து அதை தனியாக நம்ம ப்ராப்பகேட் பண்ணியிருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு. லீஃப் ப்ராப்பகேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்டெம் ப்ராப்பகேஷன் கூட சீக்கிரமாக வந்துடும். பட் லீஃப் ப்ராப்பகேஷன் ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் இது வந்து சீடம் காப்பர் டோன், அந்த ஒரு வெரைட்டியோட லீஃப். இது வந்து டோட்டலி டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ் தான். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதோட அப்டேட்டையும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விலாக். அண்ட் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே எப்படி நம்ம ப்ராப்பகேட் பண்ணோம் அப்படின்னு ப்ரீவியஸ் விலாகில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சக்குலன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதெல்லாம் எப்படி ப்ராப்பகேட் பண்ணலான்னு. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இமீடியட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன வெரைட்டிஸ் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி அப்கமிங் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.